வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, முழு குண்டு உளுந்து, 1 டீஸ்பூன் மல்லி விதை, இது எல்லாத்தையும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும், இல்லைனா கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். என்னோடது காரம் அதிகம், உங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து மிளகா கரிஞ்சிடாமல் வெளியே எடுத்துடணும். இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வதக்கிட்டு நான் 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது சும்மா கொஞ்சம் ரொம்ப வதக்க வேணாம், ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் பலப்பலன்னு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா 1 கப் தக்காளி. வெங்காயம் தக்காளி ஒரே அளவில் இருக்கணும். தக்காளி சேர்த்து ரொம்ப குழைய தேவையில்லை, ஜஸ்ட் அது குக் ஆனால் போதும், மேலே இருக்க தோல் சாஃப்ட் ஆனால் போதும். அந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்ந்தது போட்டு ஒரு கிளறி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பட் தாளிக்கிறது வந்து நல்லெண்ணெயில் வந்துட்டு தாளிக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான வெங்காயம் தக்காளி சட்னி. பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிடும்போது காரமாகவும் இருக்கும், இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.